ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பயிர் சாகுபடிக்கு ரசாயன உரங்களை தான் நம்பி இருக்காங்க. ஆனால் அவைகளை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அது அதிக அளவில் நிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிலத்தோட தன்மை கெடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் அதிக அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இயற்கை விவசாயத்திற்கு மேலே இருக்க ஆர்வம் மக்களுக்கு கூடிக்கிட்டே போகுது. எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட்டை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது. அப்படின்னா என்ன? பண்ணையில் உள்ள கழிவுகளை உரமாக மாற்றி அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற அந்த முறை தான் பார்த்தீங்கன்னா கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை செய்வதற்கு அதிக அளவிலான ஆட்கள் தேவைப்படும். இது அதிக அளவு வேலை இழுக்கும். இப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக கொண்டு வரப்பட்டது தான் மண்புழு உரம், வெர்மிக் கம்போஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை கழிவுகளை உண்டு அவைகளை உரமாக மாற்றி கொடுக்கும். அந்த உரத்தை பயன்படுத்தி நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். இந்த காணொலியில் எளிமையான முறையில் நம்ம எப்படி மண்புழு உரத்தை தயாரிக்கணும், அதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதனுடைய செயல்முறை விளக்கம் அதை பார்க்கலாம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்புழு உரம் என்பதை பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து பயிர்களையும் பயன்படுத்தலாம். இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு இது மிகவும் உதவுது. மண்புழு உரத்தை பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் ஏற்படுது. பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பயிர்களை சென்றடையுது. அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரத்தை பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை மண்ணில் அதிகரிக்கிறது. இப்போ எளிமையான முறையில் எப்படி நம்ம ஒரு வெர்மி கம்போஸ்ட் பெட் மண்புழு உரத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 8 பாலித்தீன் பேக்ஸ் எடுத்துக்கணும். 8 பாலித்தீன் பைகள். இந்த பைகளை நன்றாக சுற்றம் செய்ய வேண்டும். தண்ணீரை பயன்படுத்தி சுற்றம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அவைகளை நம்ம சூரிய ஒளியில் உலர விட வேண்டும். இதை தொடர்ந்து அந்த பைகளை கிழிக்க வேண்டும். இந்த காணொலியில் காண்பிப்பது போல் முதலில் 4 பைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 பைகளை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைத்து தைக்க வேண்டும். இதற்கு நைலான் த்ரெட்டை நாம் பயன்படுத்தலாம். ஏனென்றால் இதற்கு தான் அந்த செல்ஃப் லைஃப் என்பது அதிகமாக இருக்கும், அதிக வாழ்நாள் கொண்டிருக்கும். மீதமுள்ள 4 பைகளையும் இதே முறையில் நாம் ஒன்றாக சேர்த்து தைக்க வேண்டும். தைத்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு சமதளமான பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் இந்த பைகளை படர விடுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 நபர்கள் ஒவ்வொரு மூலையில் நின்று இந்த காணொலியில் காண்பிக்கிற மாதிரி நாம் அந்த முனைகளை மடித்து விட வேண்டும். இப்படி மடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவைகளோட அந்த டைமென்ஷன் அளவீடுகள் 3 மீட்டர், 1 மீட்டர், அரை மீட்டர் அப்படின்ற இந்த அளவீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பகுதியிலும் இருக்கா மாதிரி பார்க்கணும். அதோட நீளம், அகலம், உயரம் இவை அனைத்தும் இந்த வகையில் நாம் மடித்து இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டிவிட வேண்டும். இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் பெட்டாக ஆக்ட் ஆக போகுது. இதில் தான் நம்ம மண்புழு உரத்தை தயாரிக்க போகிறோம். அதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய ஓரங்களில், அதாவது அதோடைய சைடில் பார்த்தீங்கன்னா நாம் ஜன்னல் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த அமைப்பை நாம் எதற்கு உருவாக்குவோம் என்றால் காற்றோட்டம் கம்போஸ்ட்குள்ளே செல்வதற்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா மண்புழுக்கு தேவையான அந்த பிராண வாயு என்பது கிடைக்கும். இதனால் மண்புழுக்கள் இறந்து போகாது. மண்புழு உரத்தை தயாரிப்பதற்கு முன்பு சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்றாக நிழலான பகுதியாக தேர்ந்தெடுப்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நாம் வேப்ப மரம், புளிய மரம் இது மாதிரியான மரங்களுக்கு அடியில் மண்புழு உரத்தை தயாரிக்கக்கூடாது. இந்த பெட்டை பயன்படுத்தி எதனால் பார்த்தீங்கன்னா வண்டு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். இந்த மரத்துக்கு அடியில் நாம் மண்புழு உரத்தை தயாரிக்க முடியும். இந்த வண்டுகளோட புழு பருவமான கிரப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் என்றால் இப்படி நாம் மண்புழுக்களை உருவாக்கும் பொழுது இந்த மண்புழுக்கள் இந்த கழிவுகளை உண்டு உரத்தை வெளியே கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் அந்த ஆர்கானிக் மேட்டரை உண்ண தொடங்கும். அந்த உரத்தை உண்ண தொடங்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த உரத்துக்கூட பார்த்தீங்கன்னா இவைகள் தங்கிடும். இந்த உரத்தை நாம் பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்தும் போதும் இந்த ஒயிட் கிரப்னு அழைக்கக்கூடிய இந்த வண்டோட பிரச்சனை அதிகமாக பயிரில் காணப்படுது. இது அதிக அளவில் பயிரை சேதப்படுத்தக்கூடிய ஒரு பூச்சினமாக இருக்கிறது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மரத்துக்கு அடியில் நாம் மண்புழு உரத்தை தயாரிக்கக்கூடாது. தண்ணீர் தேங்குகிற பகுதிகளிலும் நாம் இந்த மண்புழு உரத்தை தயாரிக்கக்கூடாது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை நம்ம அந்த இடத்துல பொருத்துவதற்கு முன்பு ஒரு சரிவான
சரிவான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்த வேண்டும். இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்புழு உரத்திற்கு நாம் தண்ணீரை வந்து பயன்படுத்துவோம். அந்த தண்ணீர் வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும், பயிர் சாகுபடிக்கு உதவும். அதனை ஆங்கிலத்தில் வெர்மி வாஷ் என்று அழைப்பார்கள். அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நாம் சரிவான ஒரு அமைப்பை வந்து உருவாக்க வேண்டும். இந்த இடத்தில் உள்ள சிறிய சிறிய கற்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையும் நாம் கைகளை பயன்படுத்தி நீக்கிவிட வேண்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து பண்ணணும். அளவீடுகள் எடுத்து இந்த பையை வந்து பொருத்த வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அயன் ராடை வந்து பயன்படுத்தலாம், கட்டபரை. இதை பயன்படுத்தி 4 மூலைகளிலும் குழிகளை வந்து தோண்ட வேண்டும். குழிகளை தோண்டிய பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குழிகளில் கம்பங்களை வந்து நட வேண்டும். உடன் போல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த மர கம்பங்களின் பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்கிய அந்த அமைப்பை வந்து கட்ட வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து வெர்மி கம்போஸ்ட் பேக்காக வந்து பயன்பட போகுது. இது நன்றாக நாம் நைலான் நூல்களை பயன்படுத்தி கட்டிய பிறகு இதனுடைய அடிப்பகுதியில் நாம் ஒரு சில துளைகளை வந்து உண்டாக்க வேண்டும். எதனால் என்றால் மண்புழு உரத்தை உருவாக்கும் பொழுது நம் தண்ணீரை வந்து பயன்படுத்தும். அந்த தண்ணீர் வடிந்து செல்வதற்காக இது மாதிரி ஓட்டைகளை வந்து அதோடைய அடிப்பகுதியில் வந்து நாம் உருவாக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நம் பண்ணை கழிவுகளை இந்த பேக்கில் வந்து இட வேண்டும். இலைகள், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னென்ன பண்ணை கழிவுகள் இருக்கோ அவை அனைத்தையும் இந்த பேக்கில் வந்து இட வேண்டும். இவை தான் நமக்கு உரமாக கிடைக்க போகிறது. சிறிய அளவிலான குழி ஒன்றை நாம் இதனுடைய ஓரங்களில் வந்து தோண்ட வேண்டும். இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த வெர்மி வாஷை வந்து கலெக்ட் செய்வதற்கு தான். ஸோ இந்த வெர்மி வாஷ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிக பயன் வந்து கொடுக்க போகுது. இது வந்து வடிந்து வெளியிலே வந்து போயிடக்கூடாது. அந்த காரணத்தினால குழியை வந்து நாம் தோண்டி அந்த குழிக்குள் பார்த்தீங்கன்னா வந்து சிறிதாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து வைக்க வேண்டும். இதில் வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் வெர்மி வாஷாக வந்து கிடைக்கும். இப்படி நாம் மக்கிய குப்பைகளை போட்ட பிறகு அதன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நாம் மாட்டு சாணத்தையும் இட வேண்டும். இந்த மாட்டு சாணம் தான் பார்த்தீங்கன்னா மக்கும் வேகத்தை வந்து அதிகரிக்க வல்லது. இதை தொடர்ந்து இதன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து சணல் பைகளை வந்து நாம் பயன்படுத்தி இந்த அமைப்பை வந்து மூடி வைக்க வேண்டும். கோடை காலமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 முறை வந்து தண்ணீரை வந்து நாம் தெளித்து விட வேண்டும். இதுவே வந்து மழைக்காலமாக இருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தண்ணீரை வந்து தெளித்து விட வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணீர் நாம் தெளித்த பிறகு அவை வெர்மி வாஷாக வெளியே வந்திருக்கும். அந்த வெர்மி வாஷை மீண்டும் எடுத்து நாம் அந்த பெட்டுக்குள்ளே வந்து ஊற்றிவிட வேண்டும். இது பார்த்தீங்கன்னா வந்து மக்கும் வேகத்தை வந்து அதிகரிக்கும். ஒரு வாரம் கழித்து மண்புழுக்களை நாம் வந்து இந்த பெட்டில் வந்து இட வேண்டும். இந்த மண்புழுக்களை நீங்கள் அருகில் உள்ள விவசாயிகளிடமிருந்து பெறலாம். அப்படி இல்லை என்றால் இதனுடைய விற்பனையாளர் முகவரி பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எர்த் வார்ம்ஸ் மண்புழுக்களை வந்து வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட இனம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இதுமாதிரி வெர்மி கம்போஸ்ட்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. எய்சினியா ஃபோர்டிடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில இனங்கள் மட்டும்தான் நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்புழுக்களை வந்து நாம் இந்த பையில் வந்து இட்டாச்சு. இவைகள் வந்து அந்த கழிவுகளை உண்டு அவை அனைத்தையும் உரமாக மாற்ற தொடங்கும். இவைகளை வாங்கி கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி நாம் வந்து வாங்கிட்டு கொண்டுட்டு வரணும். அதனைத் தொடர்ந்து இந்த மண்புழுக்களை நாம் வந்து இந்த பையில் வந்து இட்டு நம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த முறையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையான முறையிலே வந்து மண்புழு உரத்தை வந்து தயாரிக்கலாம். இதை மீண்டும் மீண்டும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த புழுக்களை நாம் வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்தை எடுத்த பின்பு அந்த புழுக்களை மீண்டும் வந்து நாம் ஒரு முறையோ 2 முறையோ வந்து பயன்படுத்தலாம். அவைகளோட அந்த ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அவைகளை பொறுத்து இவை அனைத்தையும் பற்றி தனியாக ஒரு காணொலி போடுறேன். இந்த காணொலியில் இது மட்டும் போதும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து 2 மாதங்களில் நாம் புழுக்களை வந்து விட்ட பிறகு அவை உரமாக வந்து மாறும். அந்த உரத்தை வந்து நாம் பயன்படுத்த வந்து தொடங்கலாம். இதன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சணல் பைகளை வந்து பயன்படுத்த வேண்டும். அந்த சணல் பைகளும் சேர்ந்து மக்கும் பொழுது அந்த சணல் பைகளை வந்து மாற்றிவிட வேண்டும். தண்ணீரோட அந்த அளவுகோலை சரியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். இல்லை என்றால் உரம் வந்து சரியாக குவாலிட்டியாக இருக்காது. 2 மாதங்கள் கழித்து இந்த உரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பைகளில் வந்து சேமித்து வைத்து அதை பார்த்தீங்கன்னா வந்து தேவைக்கேற்ப வந்து பயன்படுத்தலாம். இதோடு இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெர்மி வாஷ் என்பது கிடைக்கிறது. இந்த வெர்மி வாஷ் என்பது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக வந்து விளங்குகிறது. ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட்னு வந்து சொல்லலாம். இதை வந்து நம்ம கிராப்புக்கு வந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல்ன்றது வந்து பயிரில் வந்து குறையும். இது மட்டும் இல்லாமல் இது வளர்ச்சியும் வந்து கூட்டித்தரும். இந்த வெர்மி வாஷ் எப்படி தயாரிப்பது அப்படின்னு ஒரு தனியாக காணொலியை வந்து நம்ம சேனலில் பதிவேற்றிருக்கோம். அந்த காணொலியோட அந்த லிங்க் தொடர்புன்றது வந்து இப்போ வரும். அதை கிளிக் செய்து பார்க்காதவங்க பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.